ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகால வாணன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டப்புலி மாடனுக்கு பொங்க வச்சுட்டான். கட்டபொம்மை உன்னோட கையை பிடிக்கிது. கருவாப்பையாம் கருவாப்பையாம் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்க. கிருஷ்ணா தம்பி வந்துட்டேன். ரேணுகா அக்கா தம்பிடா. இது எப்படி இருக்குக்கா? அப்படியே 2கா 3கா 4கா. ரேணுகா எப்படி இருக்கு தங்கச்சி? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஹாய் அண்ணா பேபி வந்துட்டேன். லட்டன் நாங்க பேபிக்கா நீங்க 2 ஹார்ட் வச்சுக்கோங்க. ரேணுகா அக்கா நீங்க 2 ஹார்ட் வச்சுக்கோங்க. தேவாண்ணா நீங்க 2 ஹார்ட் வச்சுக்கோங்க. மியோ கிருஷ்ணா தம்பி இருந்தா நீங்க 2 ஹார்ட் வச்சுக்கோ. ஹலோ ரேணுகா ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் கொழுப்பு கோவிந்தன். நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன்னா எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வந்துச்சு. அந்த டிரைவர் மாடியில் போய் ஏறி உட்காந்துட்டேன். இது எப்படி இருக்கு சுஜுபி? அடே கொழுப்பு கோவிந்தன், உனக்கு இதே வேலை தான். எப்போ பார்த்தாலும் அவன் மடியில் ஏறி உட்காந்து தலையில் ஏறி உட்காந்தேன்னு. நான் தான் 3 கண்ணு பிரியா. இந்த ரேணுகா சிஸ்டர் தான் விஜய் டிவியோட பிரபலம், அப்புறம் நம்ம யூடியூப்போட பிரபலம். எல்லாமே இவங்க தான். பெரிய எம்எல்ஏ. எப்படி இருக்கு ரேணுகா சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் கேஸ் எடிட்டிங் கார்த்தி. கார்த்தி என்ன ஏன் இந்த கொலவிரி? இதை பார்த்தா உங்களுக்கு என்ன யூடியூப் பிரபலம் மாதிரி தெரியுதா? நீங்கள் வேறு சும்மா புழுகாதீங்க. ஆகா செலவு அண்டளவு புழுகுறீங்க. நான் உங்களுக்கு ஓவரா தெரியல. இந்த அக்காவை பார்த்து மூக்குச்செடி அக்காவை இப்படிலாம் சொல்லாதீங்க, எல்லாரும் கோச்சுக்கிடுவாங்க. அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? ரேணுகா பாவம். பிரியங்கா பேபி அக்கா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ரேணுகா ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் ஒரே ஃபேன்ஸு. ஏன் பேபி அக்கா இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பேபி அக்கா. அடே பிரியா, உனக்கு இதே வேலையாக போச்சு. ஏன்னா வம்பளுக்கு இருக்குன்னே உங்கள் வீட்டில் இருந்து பெற்று விடுவாங்களாம். எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்ல உனக்கு தூக்கமே வராது. இவர் வேறு சும்மாவே இருக்க மாட்டார். இந்த கார்த்தி தம்பி எப்போ பார்த்தாலும் யூடியூப் பிரபலம் அது இது பெப்சி உமான்னு சொல்லிட்டு என்னை வாயை கிளறிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு பொழுது பொழுது நான் தான் கிடைச்சுனா. அதே 2கா 3கா 4கா 5கா பிரியாதான் உயிரிய உலகம் எல்லாமே அவதான். அவள் ஏதாவது சொன்னேன்னா எனக்கு கேட்டுக்கோ ஒரு பார்த்துக்கோ. எங்கக்கா இந்த தேவாண்ணாவுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை. முதலாம் உங்களை என்னதான் பிடிக்கும்னு சொல்லுவார், இப்போலாம் நம்மளை பிடிக்கும்னு சொல்கிறதே இல்லை. ரொம்ப மாறிட்டாரக்கா. ஆமாம் பேபி, ரொம்ப மாறிட்டாரு, தேறிட்டாரு, நாறிட்டாரு. ஒரு இந்துக்காரியை கூட்டிகிட்டு ஓடிட்டாரு. இப்போலாம் அப்படி தான் பண்ணுறாரு. இந்த தேவாண்ணா எப்பயுமே மாற மாட்டார். என் உயிரே அண்ணா எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பார். அவரை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் தெரிவார் அவர். அதே ரேணுகா நான் தங்க மனஸ்காரன் நினைக்கிறவங்க தங்க மனஸ்காரன், தகர மனஸ்காரன் நினைக்கிறவங்க தகர மனஸ்காரன். இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்கு சிங்க மனஸ்காரன். ஹலோ ஃப்ரெண்ட், எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் ஒரு டான்ஸ் போடுறேன். படையப்பா என் பேர் படையப்பா, இளவட்ட நடைப்பா, என்னோடு உள்ளதில்லை இளஞ்சிங்க படையப்பா, பின்னால் அது படையப்பா, எங்கள் ஊர் படையப்பா, யுத்தம் ஒன்று வருகையில் 10 வீரல் படையப்பா, பாசமுள்ள மனிதனப்பாம், நான் மீச வச்சு குழந்தையப்பாம், இன்று மன்னன் தம்பி நானப்பா, நன்றியுள்ள ஆளப்பாம், தாளாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பாம். இவ்வளோ அமளி தும்மி நடந்துட்டுருக்கு. கொழுப்பு கோவிந்தா படையப்பான்னு பாட்டு பாடி அடுத்து இன்னும் 4வது பொண்ணு பார்க்க கிளம்பிட்டியா? ஆமா, இந்த கொழுப்பு கோவிந்தனுக்கு வேற வேலையே இல்லை. யார் எப்படி போனேன்னு நாசமா போனேன்னு மண்டையை அடிச்சு உடச்சா என்ன? நானும் பாட்டு பாரு டான்ஸ் ஆடுன்னு சொல்லி மனுஷன் ஒரே குசியா தான் இருக்கிறாரு. நம்ம இருக்க எப்பயும் சந்தோஷமா தான் இருக்கணும். சண்டை போறதுல முட்டாள்தனம்பா. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. அதான் எனக்கு பிடிக்கும். இந்த தொல்லை மனசுக்காரன் தேவாக்கு இதே வேலையா போச்சு. தங்கச்சின்னு சொல்லி எல்லாரும் மண்டையை உடைக்கிறதே வேலையா போச்சு. நாம உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்போம். கார்த்தியனா என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கார்த்தியனா நானும் யாரும் வம்புக்கும் போறதில்ல தும்புக்கும் போறதில்ல. நான் அதனாலதான் பாக்ஸுக்குள்ளே உட்கார்ந்துக்கிறேன் சைலண்டா. பேபி நீ பேட்டிக்குள்ளே உட்காந்துக்கோ, அதான் உனக்கு சேஃப்டி. வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, இவங்க பிடிச்சி உன்னையும் மாட்டி விட்டுருவாங்க.
இது சும்மா காமெடிக்கு தான், யாரோட மனசு புண்படுத்துகிற நோக்கத்தில் இல்லை. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃப்ரெண்ட் கடைசியாக நான் ஒரு டான்ஸ் மட்டும் போட்டுக்குவா. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வப்பாட்டி எக்கச்சக்கம் ஆகி போச்சு. நேற்று ஸ்கூல் படிக்கும்போது ஓடி போய் சாக்கடையில் விழுந்து